ஹாய். இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்லணுங்க. உங்கள விட்டு போனவங்கள நினைச்சுட்டு தூங்காதீங்க. ஆமாங்க. நெறைய நேரம் நம்ம மனசு என்ன பண்ணும்னு தெரியுங்களா? நம்ம கூட இருக்கிறவங்கள விட, நம்மள விட்டு போனவங்கள தாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மள நேசிக்கிறவங்கள விட, நம்மள காயப்படுத்தினவங்கள தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தாங்க, நைட்டு வந்தாலே மனசு கொஞ்சம் பாரமாயிடுதுங்க. ஏன் அவங்க போனாங்க? நான் என்ன தப்பு பண்ணுனேன்? இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா அவங்க நம்ம கூட இருப்பாங்களான்னு 100 கேள்விகள் கேக்குதுங்க. ஆனா, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. உங்கள உண்மையா மதிக்கிறவங்க உங்க வாழ்க்கையில இன்னும் இருக்காங்க. உங்க சந்தோஷத்துக்காக இருக்காங்க. நீங்க சிரிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க. நீங்க கஷ்டப்படும்போது வருத்தப்படுறவங்க இருக்காங்க. ஆனா, அவங்கள எல்லாம் மறந்துட்டு ஒருத்தர மட்டும் நினைச்சு மனச காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க போயிட்டா பரவாயில்லங்க. உங்கள விட்டு போனவங்க உங்க கதையோட ஒரு சாப்டரா இருக்கலாம். ஆனா, அவங்க தான் முழு கதைன்னு கிடையாதுங்க. வாழ்க்கை இன்னும் தொடருதுங்க. உங்கள நேசிக்கிறவங்க மனசுகளும் இன்னும் இருக்குங்க. உங்கள நம்புற கண்களும் இன்னும் இருக்கு. உங்கள நேசிக்கிற மனசுகளும் இன்னும் இருக்குங்க. அதனால போனவங்கள பிடிச்சுக்கிட்டு நிக்காதீங்க. இருக்கிறவங்கள மதிக்க ஆரம்பிங்க. ஏன்னா, உங்கள விட்டு போனவங்க ஒரு நினைவு மட்டும்தாங்க. ஆனா, உங்க கூட இன்னும் இருக்கிறவங்க தான் உங்களோட வாழ்க்கை. இன்னைக்கு நைட்டு உங்கள விட்டு போனவங்கள நினைச்சு கண்ணீர் விடாதீங்க. உங்க கூட நின்னவங்கள நினைச்சு நன்றி சொல்லுங்க. அதுதாங்க மனசுக்கு அமைதியையும், வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் தருங்க. அமைதியா தூங்குங்க. உங்கள விட்டு போனவங்கள இல்ல, உங்க கூட இருக்கிறவங்கள நினைச்சு. Focus on who stayed.